தெளிவு குருவின் திருமேனி காண்டல், தெளிவு குருவின் திருநாமம் செப்பல், தெளிவு குருவின் திருவார்த்தை கேட்டல், தெளிவு குரு உரு சிந்தித்தல் தானே. குருவே சரணம். வணக்கம், நான் உங்க ஆத்ம நண்பன் பேசுறேன். பிரம்மஸ்ரீ தவ திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் என்னோட குருநாதர் அவர்களோட மலர்பாதங்களை வணங்குறேன். சிவராத்திரி அன்னைக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம வீட்டில் இருந்தால் என்ன பண்ணணும், ஒருவேளை சிவ திருத்தலங்களுக்கு போனால் இல்லை சமாதி இருக்கக்கூடிய சிவபெருமானோட கோயிலுக்கு போனால் என்ன பண்ணணும் சார், ரொம்ப குழப்பமாக இருக்குது, புரியுற மாதிரி கொஞ்சம் ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக சொல்லுங்கள் சார் அப்படின்னு கேட்குறவங்களுக்கான பதிவு தான் இது. இப்போ சிவராத்திரியில் கோயில்களில் 4 கால பூஜைகள் நடக்கும். கண்டிப்பாக சாயந்தரத்தில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இரவு மிட் நைட் அப்புறம் காலையில் 4 கால பூஜைகள் நடக்கும். இந்த 4 கால பூஜைகளில் என்ன ஐதீகம் அப்படின்னா, முதல் கால பூஜை பிரம்மதேவர் அவர்கள் சிவபெருமான வழிபட்டதுக்காக கருதப்படுது. 2ஆம் கால பூஜை மகாவிஷ்ணு அவர்கள் சிவபெருமான வழிபட்டதாக கருதப்படுது. 3ஆம் கால பூஜை பார்வதி அதாவது அம்பாள் அவர்கள் சிவபெருமான வழிபட்டதாக கருதப்படுது. 4ஆம் கால பூஜை யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள், மக்கள், கணங்கள் எல்லாரும் சேர்ந்து சிவபெருமான வழிபட்டதாக சொல்லப்படுது. நீங்கள் பக்தி மார்க்கத்தை சேர்ந்தவராக இருக்கலாம், இல்லை யோக மார்க்கத்தை ஃபாலோ பண்ணுறவராக இருக்கலாம், யாராக இருந்தால் கூட நீங்கள் ரொம்ப மிஸ் பண்ணாமல் அட்டன் பண்ண வேண்டிய ஒரு நேரத்தை நான் சொல்கிறேன். அதுதான் மகாநிஷி காலம்னு சொல்லுவாங்க. எப்படி அமாவாசை, பௌர்ணமி, பிரதோஷம், சங்கடகதிர் சதுர்த்தி, இந்த மாதிரி நம்ம 25-30 நாட்களில் எப்படி ஒரு சக்தி மிக்க நம்ம உடம்பை மாற்றிக்கிறதுக்கு நம்ம கோயிலோட தொடர்பு வச்சுட்டு நம்ம இருக்கிறோமோ, அதே மாதிரி ரொம்ப ரொம்ப முக்கியத்துவம் வாய்ந்த நாளாக கருதப்படக்கூடிய இந்த மகா சிவராத்திரியில் இருக்கக்கூடிய அந்த பர்டிகுலர் டைம் 11:36 12:24 அந்த மகாநிஷி காலத்தில் உங்கள் கையால் ஒரு வில்வத்தையோ சிவபெருமான் சிவலிங்கத்து மேலேயோ, இல்லை அங்கே நீங்கள் கோயிலுக்கு போனீங்கன்னா அங்கே வாய்ப்பு கிடைக்கல சார் அப்படின்னா நீங்கள் வீட்டில் இருந்தீங்கனாலும் அந்த நேரத்தில் அந்த 11:36 12:24 மணி வரைக்கும் உங்கள் கையால் அந்த லிங்கத்துக்கு பாலபிஷேகமோ நீரபிஷேகமோ ஏதாவது பண்ணி ஒரு வில்வத்தலை நீங்கள் வச்சா ரொம்ப ரொம்ப சிறப்பாக கருதப்படுது. இதை நான் சொல்ல, இதை பல்நெடுங்காலமாக யோகிகள், ரிஷிகள், முனிவர்கள் எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டு இருக்கக்கூடிய மெத்தட். இதுக்கு பின்னாடி கண்டிப்பாக ஒரு யோக தத்துவம் இருக்குது. என்னதான் நம்ம யோக மார்க்கத்தில் இருந்தாலும் இப்போ பக்தி மார்க்கத்தில் தான் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறோம். அதனால நிறைய பேருக்கு பக்தி மார்க்கத்தின் மூலமாக நான் ஏதாவது பண்ணணும், சிவராத்திரி அன்னைக்கு நான் இதை பண்ணணும் அதை பண்ணணும்னு கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். 3 விஷயத்த நம்ம ரொம்ப ரொம்ப தலையாயமாக கடைபிடிக்கணும் சிவராத்திரி அன்னைக்கு. என்ன அப்படின்னா, முதல்ல கேட்கறது. அதாவது சில பேர் சிவபாராயணங்கள் சொல்லுவாங்க, சில பேர் திருவாசகம் முற்றுதல் பண்ணுவாங்க. இந்த மாதிரி காதால அந்த பர்டிகுலர் பீரியட்ல, அதாவது மாலை 6 மணிலேருந்து காலையில் 6 மணி வரைக்கும் நம்ம சிவபத்தின விஷயங்களையும் சிவபுராணம் சிவரை பற்றி எந்த விஷயங்கள் சொன்னாலும் அதை கேட்கணும். இதை முதல் ப்ராசஸாக வச்சுக்கணும். கேட்கறது எவ்வளோ நேரம் வேணால் கேட்கலாம். அடுத்தது வாய் விட்டு மந்திரங்களை சொல்லணும். மந்திரங்களே ஒரு வைப்ரேஷனை கிரியேட் பண்ணுறதுக்கு தான் உருவாக்கப்பட்டிருக்குது. நீங்கள் ஹரஹர சிவன் சொல்லலாம், சம்போன்னு சொல்லலாம், நவசிவாயன் சொல்லலாம், சிவாய நமன் சொல்லலாம். இந்த பர்டிகுலர் 6 மணிலேருந்து காலைல 6 மணி வரைக்கும் இந்த நேரத்தை நீங்கள் ஒதுக்கிக்குங்க. உங்கள் வாயால் சப்தங்களை அதிகமாக சப்தமாக ஒளி எழுப்பறக்கூடிய விஷயத்த 2ஆவதா. 3ஆவது தியானம். இப்போ நீங்கள் எப்படி மந்திரத்தை வாயால் ஒளி வடிவில் வெளியே விட்டீங்களோ அதே மாதிரி வெளியில் சத்தம் போடாமல் பேசாமல் அமைதியாக கண்களை மூடி உட்காந்து நீங்கள் உங்கள் தியானத்தில் நீங்கள் எந்த விதமான யோக கலையை கற்று வச்சிருக்கலாம். வாசி யோகம் தெரிஞ்சிருக்கலாம், விபாச்சனா தெரிஞ்சிருக்கலாம், குண்டலினி யோகம் தெரிஞ்சுக்கலாம், எதே இருந்தால் கூட பரவாயில்ல. அந்த பர்டிகுலர் நேரத்தில் அங்கே சிவ திருத்தலங்களில் நீங்கள் உட்காந்து பண்ணணும். சார், நான் கோயிலுக்கெல்லாம் போக மாட்டேன், நான் வீட்டில் இருந்தே தான் பண்ணுவேன், ஆனால் என்னால் பூஜை புனஸ்காரங்கள் பண்ண முடியாது, எனக்கு அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இல்லை, நான் வீட்டில் இருந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு நீங்கள் கேட்டீங்கன்னா, நீங்கள் தவற விடாம தியானத்துல உட்கார வேண்டிய நேரம் 11:36 12:24 இந்த மகாநிஷி டைம். நீங்க எங்க இருந்தாலும் பரவாயில்ல, நீங்க ஆபீஸ்ல இருக்கலாம், நைட் டியூட்டி பார்க்கறவங்களா இருக்கலாம், ஆனா வர்ற 26ஆம் தேதி புதன்கிழமை 11:36 12:24 இந்த நேரத்தை மட்டும் நீங்க எங்க இருந்தாலும் அந்த சமயத்துல முதுகெலும்ப நேரா வச்சு உங்க கண்களை மூடி சிவ தியானத்திலேயோ இல்லை நீங்க ஏதாவது சாதனங்கள் பண்ணீங்களோ அதுலேயே இருங்க. கோயிலுக்கு போகணும்னா, சார் நான் எந்த மாதிரி கோயிலுக்கு சார் போகணும் அப்படின்னு நீங்கள் என்கிட்ட கேட்டீங்கன்னா, பர்சனலாக என்னோட கருத்து என்ன அப்படின்னா, ஜீவ சமாதி இருக்கக்கூடிய திருக்கோயிலாக போனீங்கன்னா அங்கே வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். ஏற்கனவே சிவராத்திரி ரொம்ப வைப்ரேஷன் மிகுந்த நாளாக கருதப்படுது. அது மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா ஆடட் அட்வான்டேஜ் மாதிரி இந்த ஜீவ சமாதி இருக்கக்கூடிய திருக்கோயில்களுக்கு நீங்கள் போனீங்கன்னா ரொம்ப ரொம்ப நல்ல விஷயமா இருக்கும். இல்லைனா யோகிகள், மகான்கள் தவம் பண்ணின இடம், அந்த இடத்துல வைப்ரேஷன் அதிகமாக இருக்கும். உங்களுக்காக ஸ்பெஷலி
பிரம்மஸ்ரீ தவ திரு திருச்சிட்டம்பல சாது சித்தர் கோயம்புத்தூர்ல பேரூர்ல நம்ம ஆசிரமத்துல உங்க கையாலேயே பாலாபிஷேகம் 4 கால பூஜையில உங்களால பண்ண முடியும். உங்க கையாலே புஷ்பாஞ்சலி குருநாதர் தவம் இருந்த அந்த வைப்ரேஷன் மிக்க இடத்துல நீங்க பண்ண முடியும். அது மட்டும் இல்லாம கர்மாவை டிசால்வ் பண்ணக்கூடிய சில சாதனாக்கள் அங்க நடைபெறுது. அதுல நீங்க கலந்துக்கலாம். சக்தி மிக்க சிவ தியானம் அங்க நடக்குது, தியானம் நடக்குது, ஆன்மீக சொற்பொழிவுகள் இருக்குது. சிவராத்திரி குறித்த எல்லா விவரங்களும் அன்னைக்கு உங்களுக்கு நாங்க சொல்லுவோம். அதனால எல்லாரும் சிவராத்திரி அப்போ நம்ம தபோவனத்துல வந்து கலந்துக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.